இன்றைக்கி சுவையான அரிசி தேங்காய் பாயாசம் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலான்ட்டு இப்போ பார்க்கலாம். இது டேஸ்ட் அருமையாக இருக்கும். 1/4 கிளாஸ் பச்சை அரிசியை எடுத்து 1 மணி நேரம் ஊற வச்சுக்கிடுவோம். எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுட்டு 1 கப்பு தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு 3 ஏலக்காய் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 3 கப்பு தண்ணி விட்டு அந்த அரைச்ச விழுதை போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கிடுவோம். அரிசி நல்லா வெந்து வரட்டும். அப்புறமா வெல்லம் இதுக்கு நான் 1 கப்பு எடுத்திருக்கேன். அதை 1 கப்பு தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கிடுவோம். கரைச்சிட்டு நம்ம அந்த கொதிக்க வச்ச அந்த அரிசி மாவில் ஊற்றிக்கிடுவோம். இப்போ அரிசி மாவு நல்லா வெந்துருச்சு. அதில் வடிகட்டி வெல்லத்தை ஊற்றிக்கிடுவோம். ஊற்றிட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். இப்போ சுவையான பாயாசம் ரெடி ஆயிருச்சு. இப்போ இதுக்கு முந்திரி நெய் 1 ஸ்பூன் போட்டு, முந்திரி கொஞ்சம் கிஸ்மிஸ் கொஞ்சம் போட்டு நல்லா வறுத்து பொன்னிறமாக வந்த உடனே பாயாசத்தில் கொட்டிடுவோம். இப்போ சுவையான அருமையான பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.